ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி வந்து ரொம்ப கோலாகலமாக எல்லா இடத்துலையும் வந்து விநாயகர் சிலை வச்சு பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எத்தனை வருஷமாக இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக முதலாக இங்கே ஒரு விநாயகர்கிட்ட வந்துருக்குறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நண்பர்களே வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமாக இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நான் கிட்டத்தட்ட 12 வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இப்போ இது 13வது வருஷம். இது மாதிரி என்ன நாளைக்கு நல்ல கோலாகலமாக இருக்குங்கண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிறுவர் சிறுமிகளுக்காக அந்த விளையாட்டு போட்டி அதெல்லாம் கொஞ்சம் நடத்துவோங்கண்ணா. என்னென்ன மாதிரி விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்துவீங்க? குழந்தைங்களுக்கு தான் தண்ணி நிரப்புதல், லக்கி நம்பர், பெரியவங்களுக்கு மட்டும் சட்டி உடைத்தல், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தமாசா. எத்தனை மணிக்கு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க? ஈவினிங் 4 o'clock. சில கரைக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஈவினிங் எல்லாருமே அப்போவா இல்லை நீங்கள் மட்டும் அப்படியா? இல்லை, அவங்கெல்லாம் வந்து ஊர்வலமாக திங்கக்கிழமை போவாங்க. நாங்கள் வந்து பசங்கள்லாம் நாங்கள் காலேஜ் ஒர்க் போயிட்டு இருக்கிறனால நாங்கள் வந்து சண்டே லீவுங்கிறதுனால லீவு நாளே கிடச்சிருவோம். ஓகே, நன்றி. உங்கள் டீமுக்கு பேர் இது இருக்கா? 7 Star Boys. ஓ, 7 Star Boys, சூப்பர். சின்ன வயசில் வச்ச பேர். இப்போ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், இருந்தாலும் ஓகே. தேங்க்யூ. நண்பர்களே, மிக பிரம்மாண்டமாக சிலை வச்சுருக்கிறாங்க. இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த சிலை எத்தனை அடி சிலைங்க ப்ரோ? 9 அடி. 9 அடி சிலை. எத்தனை வருஷமாக இது? இந்த 10வது வருஷம். உங்கள் குழு பேருங்க? செல்வ கணபதி. என்னென்ன ஸ்பெஷலுங்க? நாளைக்கு என்னென்ன பண்ணுவீங்க? காலையில் 6 மணிக்கு சிறப்பு பூஜை, மதியம் 1 மணிக்கு அன்னதானம், ஈவினிங் 6 மணிக்கு சிறப்பு பூஜை. அப்புறம் கரைக்கிறதெல்லாம் நம்ம இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம பசங்கள்லாம் போயிடுவீங்களா இல்லை குரூப்பாக போவாங்களா? ஊர்வலமாக போவாங்க. பசங்களை தனியாக நம்ம பண்ணுறது. சூப்பர். அக்கா வணக்கம். வணக்கங்க. எத்தனை வருஷமா இங்கே சிலை வச்சு பூஜை பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க விநாயகர் சதுர்த்தியை? ஒரு 22 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஓ, 22 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. பூஜையெல்லாம் எப்போ நடக்குங்க? பூஜை வந்து முதல்ல 5 நாளுக்கு முன்னாடியே வச்சுடுவோம் எப்பவுமே. சரிங்க. கடைசி நாள் எடுத்துடுவோம். நாங்கள் முதல்ல பண்ணிடுவோம். ஓ, விநாயகர் சதுர்த்திக்கே எடுத்துட்டு பண்ணிடுவோம். ஓ, சரி. எப்படி பிள்ளையார் பட்டியில் 10 நாளுக்கு முதல்ல பண்ணி கடைசி நாள் முடிக்கிறாங்க, அதே மாதிரி எங்க இதுல வந்து முதல்ல பண்ணி கடைசி நாள் எடுப்பீங்க. ஆமா, எப்பவுமே அப்படிதான். பூஜை டைமிங்ல எந்த டைமுக்கு வந்தா? சாயங்காலம் 7 மணிக்கு டெய்லியும். அப்புறம் கடைசி நாள் மத்தியானம் 1 மணிக்கு பண்ணுவோம். கடைசி நாள் மத்தியானம் 1 மணிக்கு. சரிங்க. இங்க இப்போ பிள்ளையாருக்கு வந்து கொலு வச்சு இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ணுவீங்களா? வேண்டுதல்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கொண்டு வந்து வைப்பாங்க. வருஷம் வேண்டுதல் வைப்பாங்க. யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொலு மாதிரி வச்சிருவாங்க, சின்னதா. ஆமாங்க. சரி, நன்றி. சரிங்கண்ணா, நீங்க ஒரு 22 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் பிறந்தா பிடிச்சா பண்ணிட்டு இருக்கீங்க. பெத்தாங்க வேணாங்க வச்சுட்டு பெத்தாங்களா, அதில் நாங்கள் முட்டை கொடுத்து அதிலே இருந்துட்டோம். சரிங்க. இந்த சாமியோட பேர் வந்து செல்வ விநாயகர். செல்வ விநாயகர். செல்ல பிள்ளைன்னு வச்சிங்களா, எல்லாம் கடவுளாக கும்பிடுவாங்க. நாங்கள் குழந்தையா பார்த்து கும்பிட்டுருக்கோம். அதனால வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் சக்தி வாய்ந்த கோயிலாக ஒரு இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டாவே இருக்கு. மனசு கள்ளக்காடு இல்லாமல் ஒரு குழந்தையாட்டமே பார்த்துக்கிறோம். எங்கள் சாமியாட்ட பார்க்கல, எங்கள் குழந்தையாட்ட பார்த்துட்டு இருக்கோம். விளையாட்டு விநாயகர், செல்ல விநாயகர். கண்டிப்பா. ஓ, நீங்களும் விளையாட்டு போட்டியில் இங்கே நடத்துவீங்களா? சரிங்க. ரொம்ப நன்றிங்க. மக்களே, கிட்டத்தட்ட 8 அடி சிலை சூப்பராக இருக்குது பிள்ளையாரை பார்க்குறதுக்கு. இது வந்து அழகுமுத்து மாரியம்மன் கோயில் பக்கத்தில். எத்தனை வருஷமா இந்த சிலையை வந்து வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க விநாயகர் சதுர்த்தியை? வெற்றிவாய்ந்த நண்பர் குழுன்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷம் இருக்குங்க. 20 வருஷமாக நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுட்ருக்குறோம். வருஷம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நாங்கள் இதை வச்சு வழிபாடு செஞ்சுருவோம். எல்லாமே வழிபாடு செய்வோம். வர பொதுமக்களுக்கு அன்னதானமும் நாங்கள் வந்து வருஷம் நாங்கள் வந்து 3 நாள் நாங்கள் கொடுத்துருவோம். 3 நாள் அன்னதானமாக கொடுத்துருவோம். சரி. நம்ம சிலை எப்போ கரைக்கிறதுக்கு போவீங்க? இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை இப்போ கிளம்புறோம். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை, அது 3 நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை கழிச்சு. இன்றைக்கி தான் சிலை வச்சிங்க? இன்றைக்கி தான் வச்சுருக்கேன் காலையில். ஓகே, சரி. இது எந்த வீதி? காந்திஜி வீதிங்க. காந்தி வீதி, பெரியார் வீதி. காந்திஜி வீதி, பெரியார் வீதி. அக்கா வணக்கம். வணக்கம் சாமி.
அக்கா இது எத்தனாவது வருஷம்க்கா இது? 14வது வருஷம். 14வது வருஷம். விநாயகருங்கக்கா இது கொஞ்சம் ராமர்லாம் இருக்கிறாரு விநாயகருக்கு. இது என்ன விநாயகருங்கக்கா? ஆனந்த விநாயகர். ஆனந்த விநாயகர். ஆனந்த விநாயகர். எப்போக்கா சிலை கரைக்கிறதெல்லாம் எப்போ நம்மளுது? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பசங்க எல்லாம் கம்பெனிக்கு போகிறாங்க. சரிங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை சண்டே லீவு. அதனால் அன்னைக்கு கரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கே வச்சுட்டோம். சரிங்க. அதனால் வந்து பசங்க வந்தாங்கன்னா இப்போ 8 மணிக்கு பூஜை நடத்துருவாங்க. ஓ சரிங்க. அப்புறம் அன்னதானம் வந்து நாளையிலேருந்து 3 நாளைக்கு அன்னதானம். ஆமாம். ஓ சரிங்க. சரிங்க. அவ்வளோதான். அப்புறம் பசங்களாம் வந்தாங்கன்னா எல்லாம் சிறப்பாக பம்பை எல்லாம் அடிப்பாங்க. பம்பை அடிப்பாங்களா? சரிங்க. பம்பை அடிப்பாங்க. அப்புறம் அந்த ட்ரம்ஸ் எல்லாம் போடுவாங்க. ட்ரம்ஸ் போடுவாங்க. எல்லாம் நீட்டாக நல்லா செய்வோம். நீட்டாக நல்லா செய்வோம். பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இப்போ பேரம்பேத்தி எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் பின்னால் அப்படியே தொடங்கி அப்படியே மேலே மேலே வந்துடலாம். அது ஆனந்த விநாயகனே விடக்கூடாது அப்படின்னு நல்லா சிறப்பாக செய்கிறோம். சரிங்க. அவ்வளோதான். சரிங்க. நன்றிங்க. சரி சரி. ஆனந்த விநாயகர் அண்ணா வணக்கம். அண்ணா எத்தனாவது வருஷம்ண்ணா இந்த சிலை வச்சிருக்கிறீங்க? 11. இந்த சாமி பேர் விநாயகர் மகா கணபதி. ஓகே கண்ணு. எப்போ சிலையெல்லாம் கரைக்கிறது நம்ம? ஞாயிற்றுக்கிழமை. பூஜை எல்லாம் எந்தெந்த டைமு பண்ணுவீங்க? ஈவினிங். அன்னதானம் ஈவினிங். 3 நாளுமே அன்னதானம் இருக்குமா? 3 நாளுமே அன்னதானம் இருக்குது. சரி கண்ணு. ஓகே அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா சிலை வந்து எத்தனை வருஷமாக வச்சுருக்கிறீங்க? இங்கே கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிலையெல்லாம் கரைப்பாங்கண்ணா? இப்போ நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கரைச்சிட்டீங்க. இன்னையிலேருந்துங்க 3வது நாள். இன்னைக்குங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம். என்னென்ன விழா எப்படி இருக்குங்கண்ணா? நார்மலாக பூஜை மட்டும் இருக்குமா இல்லை வேறு? பூஜைங்க, அபிஷேகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானங்க. அங்கே அபிஷேகம் பண்ணுவோம் அந்த பிள்ளை. சரிங்க. எல்லாமே வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு அன்னதானம் இங்கே கொடுப்பாங்க. சாப்பாடெல்லாம் இங்கே தான் ஆக்குவாங்க. அன்னதானம் இங்கே கொடுத்து அப்புறம் நல்ல நேரம் பார்த்து பூஜை பண்ணிட்டு கரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போவோம். சரிங்க. சரிங்க. ஓ இங்கே பிள்ளையார் பட்டி களிமண்ணால் செஞ்சதுங்க. ஓ இது களிமண்ணால் செஞ்சது. எல்லாமே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது மட்டும் களிமண்ணால். ஓ சரிங்கண்ணா. எல்லாமே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது ஒன்று மட்டும் களிமண்ணால் செஞ்சது. சரி சரி சரி. 10 நிமிஷம் கரைஞ்சிருக்கு. ஓகே கண்ணு வணக்கம். எத்தனை வருஷமா இங்கே சிலை வச்சிருக்கிறீங்க? 8 வருஷமா வச்சுட்டு இருக்கிறீங்க. பூஜையில் எப்போ நடக்கும்? காலையில் சாயந்தரம். அன்னதானம் நாளைக்கு ஒரு நாள் நடக்கும். ஓகேங்கண்ணா. எப்போ வந்து சிலையை கரைப்பீங்க? நாளைக்கு சாயந்தரம். ஓ நாளைக்கு சாயந்தரமே கரைச்சிருவீங்க. சிலை வந்து இன்னைக்கு ஒரு நாள் எத்தனை நாள் வச்சிருக்கிறீங்க? 3 நாள். இது ஓ இதோட 2வது நாள். இன்னைக்கு 2வது நாள், நாளைக்கு 3வது நாள். ஓகே கண்ணு. சரி. ஓகே அக்கா வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமா இங்க வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்கீங்க? 7 வருஷமா லேடிஸ் மட்டும் சேர்ந்து இந்த விநாயகர் வந்து வச்சுட்டு வரோம் நாங்க. இது வந்து எப்போ கரைப்பீங்க? நாங்கள் 3 நாளும் வச்சு கரைப்போம். சண்டே மாதிரி பண்ணுவோம். ஏன்னா சில்ட்ரன்ஸ் நாங்கள் வெறும் லேடிஸ் மட்டும் தான். ஸோ அதனால குழந்தைங்களுக்காக தான் இது வைக்கிறதே. ஸோ அதனால சண்டே கரைச்சிடுவோம் நாங்கள். சண்டே கரைச்சிடுவீங்க. என்னென்ன ஸ்பெஷல் இருக்கும்? ஸ்பெஷல் வந்து நாங்கள் வைக்கிற விநாயகர் 3 நாள் வச்சிருந்தோம் அப்படின்னாலும் 3 நாளுமே சாப்பாடு போடுவோம் நாங்கள். 3 நாளுமே ஸ்பெஷல் தான். வேற ஏதாவது விளையாட்டு போட்டி அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்? அந்த மாதிரி இன்னும் கண்டக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கு. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. எத்தனாவது வருஷம் சொன்னீங்க? 7வது வருஷம் இது. அண்ணா வணக்கம். அண்ணா எத்தனை வருஷமா விநாயகர் சிலை வச்சிருக்கிறீங்க? எத்தனாவது வருஷம் நம்மளுது? இது வந்து 10வது வருஷம்ப்பா. 10வது வருஷம். 10வது வருஷம். 10 வருஷமா வச்சுட்டு இருக்கோம். எல்லா குழந்தைங்க குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ ஒரு 3-4 நாள் அது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். குட்டீஸுக்கு அது அவங்களுடைய பிரியம். குழந்தைகளுக்காக எல்லாம் ஒரு 10வது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சின்ன வயது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சின்ன விநாயகராக வச்சுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பசங்க கொஞ்சம் ஆர்வமாக கொஞ்சம் பெரிய விநாயகராக வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும். இது எத்தனை அடிங்கண்ணா விநாயகர்? இது விநாயகர் வந்து 7 அடி வருதுப்பா. ஓ 7 அடி விநாயகர். இந்த வருஷம் 7 அடியில் வச்சிருக்கோம். சரிங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் விளையாட்டு போட்டி நடத்தினோம். இந்த வருஷம் பசங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால விநாயகர் மட்டும் வச்சிருவோம். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம் ஒரு ஐடியா. எப்போ சிலையை கரைக்கிறது எல்லாம்? ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கரைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஈவினிங் போல் அப்படியே ஃபேமிலியை போய் கரைச்சி வரோம். சரிங்க. வாங்கிக்கிறேன். ஹாய் ஹலோ மை டியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஓரளவுக்கு வந்து நிறையா பக்கம் கேட்டு நாளைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் வந்து எப்படி செலிப்ரேஷன் மோடு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கட்டாயம் நம்ம சேனலை வந்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. ஸ்டே டியூன், டேக் கேர், பை பை, டாடா.